அப்படித்தான் இருக்கும். மேய்ப்பர்களுக்கு ஒரு அறிவு கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் மேய்ப்பர்கள், நமக்கு ஒரு அறிவு கூட, 6 அறிவு நமக்கு உண்டு. ஆனா அது ஆடுகள், அது அப்படித்தான் இருக்கும். நம்ம ரத்தனம் பாலையாவை குறித்து ஏற்கனவே சில வீடியோஸ்ல நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தருடைய பந்தியை வச்சு எப்படி அவர் தவறான ஒரு உபதேசம் பண்ணினார் அப்படின்ட்டு. அதுல கூட சில வார்த்தைகளை நான் சொல்லியிருப்பேன். இந்த பிராமணர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்னதுனால சிலர் வந்து அதை தவிர்த்து கொள்ளலாமே அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதை ஏத்துக்கிட்டாலும் கூட அது அந்த செய்திக்கு அவசியமான ஒரு பாயிண்டா இருந்துச்சு. எப்படி நம்ம சமூகத்துல வந்து அவங்க தங்களை உசந்தவர்களாக காட்டிக்கொண்டு மற்றவர்களெல்லாம் தாழ்த்தி வர்ணாசரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு மனிதர்கள் எப்படி பாதத்துக்கு கீழே உண்டானவங்க ஒரு சில கூட்டம், ஒரு சில கூட்டம் வந்து தொடையிலிருந்து உண்டானவங்க அப்படின்லாம் பிரிச்சு எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம தேசத்துல ஓடிட்டு இருக்கு. யாருனால? அவர்களுடைய அந்த பெருமையின் ஆவியினால வந்த விஷயம். ஸோ அதனாலதான் நம்ம சுட்டி காட்டினோம். அதே ஆவி இன்னைக்கு சில பாஸ்டர்கிட்ட இருக்குது. அது இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களில் முதன்மையா இருக்கிறவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனா இருக்க கடவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அவர் சீசர்களுடைய பாதங்களை கழுவி, கடவுள் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினது உண்டானால் நீங்களும் போய் அப்படி செய்யுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்போ ஒரு ஊழியக்காரங்கிறது தாழ்மையுள்ளவனா இருக்கணும். அந்த இடத்துல ஒரு பெருமையா பிராமணர்களை போல அப்படி சிலரை தாழ்த்தி தாங்கள் உயர்வானவர்கள் என்பதை போல பேசக்கூடாது. கர்த்தருடைய பந்தி நம்ம எல்லாருக்கும் பகிர்றனால நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஆசாரியர்களாகத்தான் இருக்கிறோம் என்கிற அந்த சத்தியத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்து நிறைய அதே வீடியோல பார்த்தீங்கன்னா ஐயா சில தவறான முறையில பேசி இருக்கிறதாக நான் காண்கிறேன். நல்லா கவனிங்க. நம்ம அவரை வந்து குறை பேசல. அவருடைய போதகத்தில் இருக்கிற வேதத்துக்கு புறம்பான உபதேசத்தை தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். ஸோ அதுல நீங்க கவனமா இருக்கணும். அன்னைக்கு எப்படி வேத பாரகருடைய உபதேசத்தையோ பரிசேயருடைய உபதேசத்தையோ இயேசு என்ன செய்யறாரு? கிரிட்டிசம் பண்றாரு. நீ என்னப்பா உபதேசம் பண்ற? குர்பான்கிற காணிக்கையை கொடுத்துட்டு அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் தூக்கி மக்கள் மத்தியில பாரமான சுமைகளை தூக்கி வைக்கிறீங்க. உங்க விரல்னால கூட நீங்க தொட மாட்டேங்கிறீங்களே. ஓய்வு நாள்ல நன்மை செய்யறது தப்பா? இப்படி எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுகிறார். அதே மாதிரிதான் இன்னைக்கும் வேதத்துக்கு புறம்பாக அது யார் பேசினாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கள் பேசினாலும் விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டியது அவசியம். அது ஆரோக்கியமானது. அப்படி விமர்சனத்துக்கு உள்ள ஆக்கலைன்னா துருபதேசம் பெருக்கெடுத்துரும். அப்புறம் நல்ல உபதேசத்தை தேடி பார்த்தாலும் உங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மூடி மறைக்கப்பட்டுரும். அதனால இனிமே இப்படி வேதத்துக்கு புறம்பா பேசுறவங்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. குறை பேசுறோங்கிற மாதிரி குறை பேசுறோம்னு யாரு சொல்றீங்களோ அதுதான் சாத்தானுடைய ஆவினால் பிடிக்கப்பட்ட ஆவி. நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா அவதான் நாங்க என்ன தப்பு வேணாலும் செய்வோம், ஆனா யாரும் எங்க தப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது சாத்தானா தான் இருக்க முடியும். ஸோ நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவர்கள் நாம் யாராவது நம்முடைய தவறை சுட்டி காட்டினோம் சரி பண்ணி கொள்வோம். அதுதான் நம்முடைய கருத்தா இருக்கணும். ஒரு நல்ல ஒரு மனிதன் என்ன செய்வான்? தங்களுடைய தவறை சுட்டி காட்டும் போது அதை நம்ம சரிப்படுத்திக்கிடுவோம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த வீடியோஸ்ல அவர் என்ன பேசினாருங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஊழியர்களுக்கு 6 அறிவா, ஆடுகள் விசுவாசிகள் எல்லாம் ஆடுகளா, அவங்களுக்கு ஒரு அறிவு கம்மிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ஏன்னா அவங்க வெறும் ஆடுகள் அப்படின்னு பேசுறாரு. இது வந்து அவருடைய உபதேசத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற 1000 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தலக்கணத்தை உண்டாக்கிறோம். ஒரு பெரிய பெருமையை உண்டாக்கக்கூடிய ஒரு சொல். இந்த சொல்ல அவரு எந்த மாடுலேஷன்ல சொன்னாரு அப்படிங்கிறத ரொம்ப பார்த்தோன்னா எப்படி சொன்னாலும் இந்த சொல் தவறான ஒரு சொல் தான். இந்த சொல் வந்து அவர் உபயோகப்படுத்தி விடக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்கும்போது எங்கேயோ இந்த வார்த்தையை நான் கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல். நம்ம என்ன கோத்திர பரம்பரை ஐயா கொஞ்சம் கேட்டுக்கோ. பிராமணால ஆட்கள் என்ன வசத்தின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம் இல்லையோ? கற்பூர புத்தி தொட்டா பத்திக்கிற கற்பூரம் அந்த மாதிரி எதையும் டக்குன்னு புரியக்கூடிய கிராஸ்ப் கற்பூர புத்தி கொடுத்த பாரம்பரியம் இந்த பிராமண பாரம்பரியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வலிமை பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி, ரொம்பவே ஜாஸ்தி. ஆக்சுவலி வெரி ஸ்மார்ட் கால்குலேஷன், ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி சொல்றதோ பூஜைகள் பண்றது உங்களுக்கே தெரியும். தேர் வெரி குட் வித் தட். வீடியோ பாத்தீங்களா? ஆமா, அவங்கதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க நிறைய மேடைகள் எல்லாம். நாமும் அந்த ஆவியினால் பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு. நல்லா கவனி. இதுவா கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட இதுவா கத்துக்கிட்டோம்? இவர் எந்த பைபிள்ல படிச்சு இப்படி எல்லாம் உபதேசம் பண்றாரு தெரியல. பைபிள்ல எங்கேயாவது ஊழியக்காரனுக்கு 6 அறிவு, விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு அறிவு குறைச்சு அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா?
நல்லா கவனிங்க அன்பானவர்களே. நம்மள மேய்ப்பன்னு வேதம் சொல்லுது, நம்முடைய ஊழியர்கள்னு சொல்லுது. நம்மள அப்போஸ்தலன்னு சிலர் இருக்கலாம், தீர்க்கதரிசின்னு சிலர் இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எங்க இருந்து நம்ம இதெல்லாம் வர்றோம்? நாம் ஒரு நாள் விசுவாசியாக இருந்து தானே. ஒவ்வொரு ஊழியனுமே விசுவாசி தானே. விசுவாசி என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை நம்புகிறவன் அதானே விசுவாசி. அப்ப கிறிஸ்துவை நம்புகிற ஒரு மனிதன் தானே ஊழியக்காரனா வர்றான், ஒரு பாஸ்டா வர்றான். புரியுதுங்களா? அப்போ விசுவாசிகளுக்கு 5 அறிவு, ஊழியக்காரனுக்கு 6 அறிவுனா அது எந்த பைபிள்ல இருக்குது? யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? ஏன் இப்படி துணிகரமா இவ்வளவு பாஸ்டர்களுக்கு இப்படி ஒரு போதனை செஞ்சு அவங்கள பெருமை கொள்ள வைக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த சொல்லும் கண்டனக்குரிய சொல். எந்த ஊழியர்களும் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு தயவு செய்து யாருக்கும் போதிக்காதீங்க. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? மற்றவர்களை உங்களை காட்டிலும் மேலானவர்கள் என்று பாருங்கள் அப்படின்னு தான் கற்றுக் கொடுக்குது. சோ வேதம் ஒரு அற்புதத்தை அழகாக கற்றுக் கொடுக்குது. ஆனா இவங்க எவ்வளவு பெரிய ஒரு துர் உபதேசத்தை செய்யறாங்கன்னு பாத்தீங்களா? இவர் மட்டும் இந்த உபதேசத்துல 1000 ஊழியக்காரங்களை போதிக்கிறாரு. அவன் போய் அங்க என்ன விசுவாசிகள்லாம் எப்படி பார்த்து நீ எல்லாம் ஆடு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அறிவு கூட அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆடு மேய்ப்பன்கிறத அது ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஓமை, அவ்வளவுதான். இப்ப ஆண்டவர் மணவாளன், நான் மணவாட்டி அப்படிங்கும்போது அப்படியே லிட்டரலா எடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனமா நடத்த போறாரு, புள்ள குட்டி பத்துக்கிட்டு அவர் அங்க இருக்க போறாரு. அது எதுக்காக அந்த ஓமையை சொன்னார்? அந்த கருத்து தான் அது முக்கியம். எந்த கருத்துக்காக ஒரு ஓமை வேதத்துல சொல்லப்படுதோ அந்த கருத்துக்கு மட்டும்தான் அந்த ஓமையை எடுக்கணுமே ஒழிய, அந்த ஓமையை வைத்துக்கொண்டு நாமா எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப ஆடு மேய்ப்பன் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? கடவுள் நம்ம என்ன செய்யறாரு? எப்படி ஒரு மேய்ப்பன் ஆட்டை போஷித்து, பராமரித்து, காப்பாற்றி கொண்டு போய் எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி கொண்டு போய் பட்டியில அடைக்கிறானோ, அதே மாதிரி ஆண்டவரும் நம்ம என்ன செய்கிறார்? இந்த உலகத்துல பராமரித்து, பாதுகாத்து நம்மை கொண்டு போய் சேர்க்கிற அந்த பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிறதுக்கு மட்டும் சொல்லப்பட்ட உவமையே ஒழிய மற்ற எதுக்கும் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் விட்டா நம்ம தோலை உரிச்சு நாங்கெல்லாம் ஆடுங்க. ஸோ நானும் ஊழியன் தான், அது வேற விஷயம். ஆனா நான் சத்தியத்தை மட்டும் பார்க்கிறேன். நான் ஒரு பெருமையான ஆளு அப்படின்னு நம்ம காட்டிக்கிறது கிடையாது. ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் தவறா ஆயிடுச்சு. அதனால அது எப்பவுமே நான் விசுவாசிகள் பக்கமாவே இருந்து பேசுவேன். எப்பவுமே ஒரு நல்ல மேய்ப்பன் விசுவாசிகள் பக்கமாக தான் இருக்கணும். நல்ல மேய்ப்பனா இருந்தோம்னா ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கணுமே ஒழிய ஆட்டு தோலை உரிச்சு நம்ம கம்பளி போத்திக்க கூடாது. ஆட்டை கறியாக்கி அது மூலியமா நான் என்ன செய்யக்கூடாது? சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், 50 அது 100 ஆடுகளுக்காகத்தான் ஒரு மேய்ப்பனை ஒழிய மேய்ப்பனுக்காக ஆடுகள் இல்லை. இந்த உலகத்துல ஆடுகள் வளர்க்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேய்ப்பனுக்காக ஆடுகள் வளரும். நல்லா சாப்பாடு தீனி எல்லாம் போறது எதுக்குன்னா, ஒரு நாள் அதை கறிக்கடையில கொடுத்து காசாக்கலாம், ஒரு நாள் அதை தோலை உரிச்சு என்ன செய்யலாம்? காசா மாத்தலாம், ஒரு நாள் அதை 10,000 20,000 வித்து காசாக்கலாம். அப்ப ஒரு மேய்ப்பர்களுக்காக அநேக ஆடுகள் வளர்க்கப்படுது இந்த உலகத்துல. ஆனா பைபிள் அப்படிப்பட்ட உவமையை நமக்கு சொல்லல. ஆடுகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேய்ப்பன். அவர்களுக்காக நாம ஜீவனை கொடுக்கணும் அப்படிங்கிற போதனை தான் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய, இப்படி வேதத்திலே அதான் ஆடு மேய்ப்பனுடைய உறவை எப்படி காட்டி இருக்குதோ அது மட்டும் தான் எடுக்கணுமே ஒழிய மிதமிஞ்சி போய் எடுத்துடக்கூடாது. இவங்க எல்லாம் மிதமிஞ்சி எடுத்து ஆடுனா 5 அறிவு தானே இருக்கும். அப்ப நீங்க எல்லாம் ஆடுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் 5 அறிவு. நாங்க பாஸ்டருங்க, பாஸ்டர்னா நாங்க எல்லாரும் மனுஷங்க, நாங்கெல்லாம் 6 அறிவு. அப்படியா? எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான, ஒரு மட்டமான, முற்றிலுமாக வேதம் அறியாத, ஒரு தேவ சுவாபம் இல்லாத ஒரு வார்த்தைன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. கடினமான சொல்லு இங்கே பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. தவறா போதிக்கும் போது கண்டனம் பண்ண வேண்டியதும் கடிந்து கொள்ள வேண்டியதும் அவசியப்படுகிற ஒன்று. எந்த ஊழியரும் இனிமே தயவு செய்து இப்படி மட்டமான வார்த்தைகளை சொல்லி விசுவாசிகளை தாழ்த்தி உங்களை மேல வச்சுக்கிறாதீங்க. மீண்டும் சொல்லுகிறேன், ஆடுகளுக்காகத்தான் மேய்ப்பர்களாகிய நாமே ஒழிய நமக்காக ஆடுகள் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.